அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சாய்பாபா கோவிலோடைய தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். யார் இந்த நரசிம்ம சுவாமிஜி? அவருக்கும் பாபாவுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் எப்படி சென்னை மயிலாப்பூரில் இந்த கோவிலை கட்டினாரு, எப்படி இங்கே வந்தாருன்றதை பற்றிய முழு தகவல்களையும் அந்த கோவிலை பற்றிய சில சிறப்பு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷீரடி சாய்பாபாவோட புகழ் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கு. சின்ன சின்ன நாடுகளில் கூட சாய்பாபாவை நிகழ்த்தின அற்புதங்களை பேசுகிறாங்க. சமீபத்திய ஒரு கணக்கெடுப்பின்படி உலகம் முழுவதும் பாபாவுக்கு லட்சக்கணக்கான ஆலயங்கள் இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அமெரிக்காவில் மட்டும் பல நகரங்களில் பாபாவுக்கு கோயில் கட்டப்பட்டிருக்கு. அந்த கோவில்களில் அடிக்கடி பாபா அற்புதங்கள் நிகழ்த்துறதும் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்தியாவில் மட்டும் பாபாவுக்கு பல ஆலயங்கள் ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெருவு தோன்றிக்கிட்டே தான் இருக்குது. ஷீரடி தலத்தில் பாபாவுக்கு எப்படி ஆரத்தி நைவேத்தியம் பூஜைகள்லாம் செய்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே வழிபாடு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. வியாழக்கிழமையில் ஷீரடியில் பாபாவோட பட ஊர்வலம் அப்படின்ற ஒரு வழிபாடு நடத்துறது வழக்கம். அதையும் பல ஆலயங்களில் வியாழக்கிழமை தோறும் நடத்துகிறாங்க. உலக அளவில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் சாய்பாபாவுக்கு தான் லட்சக்கணக்கான ஆலயங்கள் இதுவரை எந்த இறை அவதாரத்துக்குமே எந்த தெய்வத்துக்குமே இல்லாத அளவுக்கு கோவில் இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எல்லா ஆலயங்களுமே குறுகிய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. ஆலய வழிபாட்டில் இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் கருதப்படுது. இப்படி பாபாவோட புகழ் உலகமெங்கும் பரவி இருக்க நரசிம்ம சுவாமி செய்த பிரச்சாரம் தான் மிகப்பெரிய அடித்தளமாக இருந்தது. யார் இந்த நரசிம்ம சுவாமின்றத இப்போ பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே 1874 வெங்கடகிரி ஐயர் அங்கச்சி அம்மாள் அவங்க 2 பேருக்கும் மகனாக பிறந்தவர் தான் நரசிம்ம சுவாமி. சென்னையில் சட்டம் படித்த அவர் 1895 சேலத்தில் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சார். அதாவது லாயராக வேலை பார்த்தவர். இவர் நல்லா பேசுவார். இவருடைய பேச்சாற்றல் காரணமாக இவருடைய புகழ் அங்கே இருந்த எல்லா இடத்துலையுமே பரவி இருந்தது. 1912 சென்னை மாகாண சட்டசபை மேல் சபை உறுப்பினராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் அப்போ அந்த மேடையில் பேசின பேச்சு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அந்த அளவுக்கு பேச்சாற்றல் மிக்கவர். இந்த நரசிம்ம சுவாமி அவர்களுக்கு நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் அதிகம். அதனால் 1920 அந்த பதவியிலிருந்து விலகி மகாத்மா காந்தி அறிவித்த ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார். அதுக்கப்புறம் அன்னி-பெசன்ட் அம்மையார் ஹோம் ரூல் இயக்கத்திலையும் சேர்ந்து வேலை செஞ்சார். இந்த நிலையில தான் 1921 அவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோகம் ஏற்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகனும் மகளும் குழந்தைங்க 2 பேருமே வீட்டில் இருந்த கிணத்துல எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து 2 பேருமே உயிரிழக்கிறாங்க, இறந்து போகிறாங்க. இது அவர் மனசை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. இவருடைய குழந்தைகள் 2 பேருமே இறந்ததுக்கப்புறம் மிகுந்த மன உளைச்சல்லையும் வேதனையிலையும் அவதிப்படுறாரு. எனக்கு ஏன் இப்படி நடந்தது, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவருக்கான விடையே கிடைக்கல. மன அமைதி இல்லாமலும் தூக்கம் இல்லாமலும் பல நாள் தவிக்கிறாரு. எனக்கு யாராவது ஒரு நல்ல குரு கிடைச்சாதான் என்னுடைய இந்த நிலைக்கு தீர்வு கிடைக்கும், ஏன் எனக்கு இப்படி நடந்ததுன்றதை நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. விரக்தியோட விளிம்புலையே பல நாள் சுற்றிட்டு இருந்து கடைசியாக அவரோட சொத்து சொகம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு துறவியாக மாறிடுறாரு. இதனால் அவருக்கு நரசிம்ம சுவாமிஜி அப்படின்ற பேர் வந்தது. எல்லாரும் நரசிம்ம சுவாமிஜின்னே அவர் அழைக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் அவருடைய பெயர் காரணம். முதல்ல அவர் போன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷி ஆசிரமத்தில் போய் தங்கியிருக்காரு. 3 ஆண்டுகள் அங்கேயே தங்கியிருக்காரு. ஆனாலும் அவருக்கு மன அமைதி கிடைக்கல. அதனால் அவர் வடநாடுகளில் இருக்க பல கோவில்கள் பல மகான்களை பார்க்கலான்ட்டு பயணம் மேற்கொள்கிறாரு. அங்கே நிறைய மகான்களை சந்தித்து பேசவும் செய்கிறாரு. இப்படி அவர் வடநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர், ஷீரடிக்கு போய் பாருங்க, ஒருவேளை நீங்கள் தேடுற குரு அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பாபா மகா சமாதி அடைஞ்சு சுமார் 15 ஆண்டுகள் ஆகுது. அதனால் ஷீரடிக்கு செல்லும் வழியிலேயே உபாசனியை சந்திக்கிறாரு. உபாசனி யாருன்னா பாபா கூட இருந்தவர். அவரையும் உபாசனி பாபான்வாங்க. அவரை சந்தித்து அவர் கூட ஒரு 3 ஆண்டுகள் தங்கி இருந்தார். உபாசனி பாபாவும் என்ன சொல்கிறாருன்னா, ஷீரடியில் இருக்க பாபா சமாதிக்கு போய் அவரை ஒரு வாட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாரு. இப்படி உபாசனி சொன்ன உடனே ஷீரடியில் உள்ள பாபா சமாதிக்கு போகணும்னு முடிவெடுத்து 1936 ஷீரடிக்கு நரசிம்ம சுவாமிஜி சேர்றாரு.
அப்போது பாபா சமாதி முன்னாடி போய் நிற்கிறாரு. நின்ன உடனே அவர் மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத அமைதி ஏற்படுது. இது வரைக்கும் அவர் மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு சாந்தமான உணர்வு வந்ததே கிடையாது. ஏதோ பாபா அவர்கிட்ட மௌன மொழியில் பேசுகிறதா அவர் உணர்ந்தார். இந்த மாதிரி ஒரு இனம் புரியாத உணர்வு இதுவரைக்கும் அவர் போன கோவில்கள்லையோ அவர் சந்தித்த மகான்கள் கிட்டேயோ யார்கிட்டையுமே அவருக்கு ஏற்படலை. அந்த மாதிரியான ஒரு உணர்வு நரசிம்ம சுவாமிஜிக்கு வந்தது. அப்போதான் அவர் ஒரு விஷயத்தை உணர்றாரு. இது நாள் வரைக்கும் நான் தேடி அலைஞ்ச குரு இவர் தான் அப்படின்ட்டு நரசிம்ம சுவாமிஜி மனசு சொல்லுது. ஏன்னா அவர் பாபா பேசுறதாவும் அவர் உணர்றாரு. அவருடைய மனசு முழுக்க மகிழ்ச்சியால் நிறைஞ்சு போது. பாபாவோட சக்தியையும் அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. அதனால பாபாவை பற்றிய எல்லா தகவல்களையும் உலகம் முழுக்க இருக்க பக்தர்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்றத அவர் மனசில் தீர்மானிக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாருனா, பாபா கிட்ட நெருங்கி பழகினவங்க, பக்தர்களாக அப்போ இருந்தவங்க எல்லாரையுமே சந்தித்து பேசுகிறாரு. பக்தர்கள் எல்லாருடைய அனுபவங்களையும் ஒரு கட்டுரைகளாக தொகுக்கிறாரு. மராட்டிய மாநில கிராமங்களில் அப்போ பார்த்தீங்கன்னா தாஷ்கனு மகாராஜ் அவர் கதா காலக்ஷேபம் சொல்லுவாங்க இல்லையா, கோவில்களில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாய்பாபாவோட புகழை பரப்பிட்டு இருந்தார். அவர்கிட்ட பாபா நிகழ்த்தின அற்புதங்கள் எல்லாத்தையும் துல்லியமாக நரசிம்ம சுவாமிஜி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுபோல் அப்போ பாபா கூட வாழ்ந்த மகள்சாபதி, நானா சந்தோர்கர், பட்டேல் அவங்களோட குடும்பமும் இப்போ இருக்காங்க வம்சாவளியாக. அவங்கக்கிட்டேயும் போய் நரசிம்ம சுவாமிஜி பாபா பற்றிய பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. பாபா கிட்ட உதவியாளராக இருந்த அப்துல், ரேகே அவங்களுக்கு பாபாவோட தினசரி நடவடிக்கைகள் எல்லாமே தெரியும். அதை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பல அரிய தகவல்களை இந்த உலக மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரு. இந்த தகவல்களையும் அற்புதங்கள் எல்லாத்தையும் சண்டே டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகையில் நரசிம்ம சுவாமிஜி ஆதாரங்களோட ஒரு தொடர் கட்டுரைகளாக எழுத ஆரம்பிக்கிறாரு. 1936 1937 இந்த கட்டுரைகள் எல்லாம் வாரந்தோறும் வெளியாகிட்டே இருந்தது. அதாவது இப்போ நம்மளுக்கு தினத்தந்தி, தினமலர் அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஒரு புக்கு வரும் இல்லையா, குடும்ப மலர், சிறுவர் மலர் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இவர் எழுதின அந்த ஷீரடி சாய்பாபாவோட வரலாறும் வாரம் வாரம் வந்துடும். அதில் சாய்பாபாவுக்கு எப்படி பூஜை செய்யணும், அவருடைய வழிபாடு எப்படி செய்யணும், அவர் நிகழ்த்தின அதிசயங்கள்னு எல்லா விஷயத்தையும் இந்த நரசிம்ம சுவாமிஜி வெளியிட்டுக்கிட்டே இருந்தார். அதனால் பாபாவோட புகழ் இந்தியா முழுக்க பரவுச்சு. ஷீரடிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இப்படி அந்த கட்டுரையை வாங்கி படிக்கிற பக்தர்களுடைய வாழ்க்கை, சாய்பாபாவை வணங்குறவங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய அதிசயங்கள் தொடர்ந்து நடந்ததால் பக்தர்களோட வருகை மேலும் அதிகரிச்சுது. இந்த நிலையில் பாபாவோட புகழை உலகம் முழுக்கவும் பரப்பணும் அப்படின்ற எண்ணமும் நரசிம்ம சுவாமிஜி வருது. இதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க பாபாவோட புகழை பரப்பிட்டாரு. இப்போ உலகம் முழுக்க பரப்பணுன்ற ஆசையும் நரசிம்ம சுவாமிஜிக்கு வருது. அந்த எண்ணத்தோட ஆழ்ந்த தியானத்தில் பாபா முன்னாடி போய் ஒரு நாள் ஈடுபடுறாரு. தியானத்திலிருந்து கண்ணை திறந்தப்ப அவர் அருகில் ஒரு பை இருக்குது, ஒரு பெரிய பை இருக்குது. அங்கே இருந்தவங்க கிட்ட நரசிம்ம சுவாமிஜி கேட்குறாரு, யார் இந்த பையை வச்சுட்டு போனது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே யாரோ ஒரு நபர் அவசரமாக இந்த பையை வச்சுட்டு இங்கேருந்து போயிட்டாரு அப்படின்ட்டு அங்கேருந்தவங்க சொல்கிறாங்க. நரசிம்ம சுவாமிஜி அந்த பையை திறந்து பார்க்குறாரு. உள்ள கத்தையாக ரூபாய் நோட்டுகள், அதாவது பணம் நிறைய இருந்தது. இதுவும் பாபாவோட அற்புதம் தான் அப்படின்னு உணர்ந்த நரசிம்ம சுவாமிஜி அந்த பணத்தை எல்லாம் எடுத்து பாபாவோட புகழ பரப்பக்கூடிய எல்லா பணிகளுக்குமே செலவிட்டாரு. அதாவது அது பாபா கொடுத்தது தான். 1939 சென்னை திரும்பின அவர் மயிலாப்பூரில் அகில இந்திய சாய் சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கினார். பாபா பற்றிய சின்ன சின்ன நூல்களை ஏராளமாக எழுதி வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம், நிறைய பயணம் செஞ்சு பாபா நிகழ்த்தின அற்புதங்கள் எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் பேச ஆரம்பித்தார். 1940 சாய் சுதா அப்படின்ற பத்திரிகையை தொடங்கி அதில் பாபா பற்றிய கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார். அதாவது இவர் பிறந்த நோக்கமே பாபாவோட புகழை பரப்புறதுன்ற மாதிரி அந்த வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. சாய்பாபாவை எப்படி வழிபடணும், எப்படி நைவேத்தியம் செய்யணும், ஆரத்தி எப்படி காட்டணும், அப்படியெல்லாம் மக்களுக்கு நல்ல சின்ன சின்ன விளக்கமாகவும் தெளிவான விளக்கங்களாகவும் அந்த பத்திரிகையில் எழுதி வெளியிடுறாரு. இதனால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பாபாவோட புகழ் வேகமாக பரவுச்சு. நரசிம்ம சுவாமிஜியோட இந்த தொண்டு காரணமாக பல ஊர்களில் பாபாவுக்கு ஆலயங்கள் கட்ட ஆரம்பித்தாங்க. மயிலாப்பூரில் பாபாவுக்காக நரசிம்ம சுவாமிஜி ஒரு அழகான ஆலயம் கட்டினார். ஷீரடியில் இருக்கா மாதிரியே கோபுர அமைப்பு எல்லாமே அந்த ஆலயத்தில் சேமாக இருக்கும்.
1953ஆம் ஆண்டு இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதுக்கு நடுவில் 1000 பக்கங்கள் கொண்ட சாய்பாபாவின் சரித்திரம் அப்படின்ற புத்தகத்தையும் இவர் எழுதி வெளியிட்டார். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் 4 பாகங்களாக எழுதப்பட்டு அந்த நூல் பல்லாயிரக்கணக்கில் விற்பனையாகி சாதனையை படைச்சிது. நிறைய பேரை சாய் மார்க்கத்துக்கு வர இந்த நூல் மிகப்பெரிய துணையாக இருந்தது. பாபாவுக்காக இப்படி ஓயாமல் உழைச்ச நரசிம்ம சுவாமிஜி 1956ஆம் ஆண்டு 83 வயசில் சாய்பாபாவோட திருவடியை சேர்ந்தார். அதாவது இறந்துட்டாரு. பாபாவோட பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க பாபாவை பற்றிய ஒரு சின்ன சின்ன பிரச்சாரமாவது செய்யணும் அப்படின்ற கருத்தை இவர் கடைசியாக வெளியிட்டுட்டு இவர் பாபாவோட ஐக்கியம் ஆயிட்டாரு. இப்போ அந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மயிலாப்பூரில் இந்த சாய்பாபா கோவில் இருக்குங்க. இந்த கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா எப்படின்னா, முன்னாடி போகும்போது பாபா இருப்பார். உள்ள அந்த கோவிலுக்குள்ளே போனீங்கன்னாக்கா நரசிம்ம சுவாமிஜிக்குன்னு தனியாக பாபாவுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி உரிய மரியாதையோட நரசிம்ம சுவாமிஜியோட சிலையும் இருக்கும். அவருக்கும் வழிபாடுகள்லாம் நடக்குது. அவர் முன்னாடி அமர்ந்து நிறைய பேர் தியானம் பண்ணுவாங்க. எல்லா சாய்பாபா ஆலயங்கள்லையுமே, அதாவது முக்கியமான பிரபலமான சில சாய்பாபா ஆலயங்களில் ஒரு சில சீக்ரெட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபா யாரெல்லாம் அவருக்காக தொண்டு செய்கிறாங்களோ, யார் அந்த கோவிலை உண்மையாக அவருக்காக இருந்த பக்தர்கள், யார் அவர் மேலே அதீத அன்பு வச்சுருந்தாங்களோ அவங்களாவே மாறிடுவார் பாபா. இப்போது இந்த நரசிம்ம சுவாமிஜியோட வாழ்க்கையை இந்த இதுவில் நீங்கள் பார்த்தீங்க. என்னன்னா, அவருடைய 2 குழந்தைங்களுமே கிணத்துல விழுந்து இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப மன உளைச்சலாகி சாய் மார்க்கத்துக்கு வராரு இல்லையா. இந்த கோவிலில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க பாபா இங்கே இருக்க பாபாவுக்கும் சரி நரசிம்ம சுவாமிஜிக்கும் சரி குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்கள அங்கே இட்டுட்டு போங்க. அதே மாதிரி அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்கள இப்போ பிறந்த குழந்தெல்லாம் இருக்குன்னா அவர் மடியிலேயே வச்சு கொடுப்பாங்க, பாபா மடியிலேயே. அதே மாதிரி தொடுறதுக்கும் அனுமதி இருக்குது. இந்த கோவில் பர்டிகுலராக இந்த மயிலாப்பூர் சாய்பாபா கோவிலில் உங்கள் குழந்தைங்க படிக்க மாட்டாங்க, இல்லை குழந்தைங்களுக்கு ஆயுள் கம்மியாக இருக்குது, குழந்தைங்க அடிக்கடி ஏதாவது நோய் பாதிப்பில் கஷ்டப்படுறாங்கன்னா இந்த கோவிலுக்கு உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. அங்கே இருக்க பாபா, அங்கே இருக்க நரசிம்ம சுவாமிஜி அதுக்காகவே தான் இருக்காங்க. குழந்தைங்களுக்கான முக்கியமான சாய்பாபா கோவில் இந்த நரசிம்ம சுவாமிஜியோட கோயில். அவங்களோட விதியையே மாற்றும். அவங்களுக்கு ஏதாவது கண்டம் இருந்ததுன்னா கூட அவங்களோட விதியையே இந்த 2 மகான்களுமே மாற்றுவாங்க. இன்னொரு வழிபாடு என்னென்னா, இந்த கோவிலில் தினசரி 12 மணிக்கு பல பேருக்கு அன்னதானம் நடக்குது. ஆரத்தி வழிபாடும் இந்த கோவிலில் அருமையாக நடக்கும். அதே மாதிரி இந்த கோவிலில் மட்டை தேங்காய் வழிபாடும் ரொம்ப சிறப்பு. அங்கே போனீங்கன்னா மட்டை தேங்காய் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். அவங்க அதை அந்த துணியில் போட்டுருவாங்க. இந்த வழிபாடும் அங்கே சிறப்பாக நடந்துட்டுருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வெளியே நிறைய யாசகர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உணவையும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை பணமாகவும் கொடுக்கலாம். இந்த கோவிலுக்கு வெளியே அதே மாதிரி நிறைய கடைகள் இருக்கும். சாய்பாபா சம்மந்தப்பட்ட எல்லா பொருள்களுமே அங்கே கிடைக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம். படிக்காத குழந்தைங்க, ரொம்ப மந்தமாக இருக்க குழந்தைங்க, நோய்வாய்ப்படுற குழந்தைங்க, அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க நல்லா இருந்தாலும் சரி, குடும்பத்தோட சென்னையில் இருக்கவங்க ஒரு வாட்டி இந்த சாய்பாபா கோவிலுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. அங்கே இருக்க 2 மகான்களுக்குமே குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க. குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், சகல சௌபாகியத்தையும் இந்த மகான்கள் தருவாங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் மயிலாப்பூர் சாய்பாபாவோட அருளும் நரசிம்ம சுவாமிஜியோட அருளும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.